வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்டு இதுக்கான வேகன்சின்னு பார்த்தீங்களா வேரியஸ் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே ஜாப் கிடைக்கிறது கன்ஃபார்மு. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்களா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்களா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்களா வருஷத்துக்கு 3.25லேருந்து 5.5 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது 50,000 ரூபா, 30,000, 40,000, 50 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. இதுக்கு என்னென்ன எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரோ அல்லது பிடெக்கோ இதில் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதை வந்து படிச்சிருக்கலாம். அது பார்த்தீங்களா ட்ரிபிள் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ, எம்எஸ்சி இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா வந்து இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சரி படிச்சிட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா இது எப்போ படித்து முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா 2024 பாஸ் ஆகணும். அப்படி இல்லைனா 2023 நீங்கள் வந்து பார்த்திங்களா ஃபைனல் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு பார்த்திங்களா இதுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நண்பா இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பார்த்திங்களா கேண்டிடேட் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்களா நீங்கள் எலிஜிபிளுக்காக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் நீங்கள் வந்து பார்த்திங்களா ப்ரூஃப் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்களா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் நீங்கள் வந்து அதில் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ரிசீவிங் லெட்டர் ஆஃப் இன்டென்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெக் மகேந்திரா நீங்கள் வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்களா கால் லெட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ட்ரைனிங்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் எங்கேயோ அங்கே வந்து கொடுப்பாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்களா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி அப்ளை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்களா இது ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும், வேறு எந்த ஒரு இதுலேயும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து வெப்சைட்டு கொடுக்குறேன். வெப்சைட்டில் வந்து பார்த்திங்களா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் போய் வந்து பார்த்திங்களா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்களா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய நேம் எல்லாமே டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் கேட்டால் எல்லாமே நீங்கள் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாதுமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிவிட்டு என்னென்ன ரிலவெண்ட் டாக்குமெண்ட் கேட்குது எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்களா நீங்கள் கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிவிடாதீங்க. ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ண முடியாது. இதனாலேயே கூட உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்களா இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா நோ அதர் மோட் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் எதுவுமே கிடையாது, ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்களா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேன்னா உங்களை வந்து கால் லெட்டர் கொடுத்து கூப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்களா இது ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10/12/2024 சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் க்ளோசிங் டேட்டுன்னு பார்த்தீங்களா இந்த வரைக்கும் க்ளோசிங் டேட் கொடுக்கல. அவங்க வந்து எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்களா அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கே போய் நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்களா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கியிருக்கிறது தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் நம்ம சேனலை வந்து பார்த்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். நம்பிக்கையோடு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் கிடச்சுன்னா வந்து பார்த்திங்களா நீங்கள் கமெண்டில் கொடுங்க. அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். இது போன்ற வீடியோ வந்து மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம சேனல் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இனி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது, பார்க்காதீங்க, போய் பார்த்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.